என் பேர் மீனாட்சி மேடம். நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். எனக்கு வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான் எனக்கு. நான் வேண்டான்னு சொன்னேன். இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும், இப்போ வேணாம் கல்யாணம் அப்படின்னு சொன்னேன். வீட்டில் வந்து நல்லா வசதி, மாப்பிள்ளை வீடு வசதி, நீங்கள் கட்டின்னு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். கல்யாணம் பண்ணி போன இடத்துல வசதி எனக்கு நகை போடலை. நகை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் என்னை கட்டிட்டு போனார். கட்டிட்டு போய் நகை இல்லைன்னு சொல்லிட்டு 3 ஏக்கர் நிலம், மெத்த வீடு எல்லாம் எழுதி வச்சாங்க எங்கள் மாமியார் வீட்டில். அவனுக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, அவர் நீ நகை போடலை, உனக்கு ஏன் நான் வைக்கணும், எங்கள் அப்பா சொத்து, நான் விற்று வாங்கி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விற்று வாங்கி ஒரு 40 லட்சத்துக்கு மேலே அழிச்சிட்டாரு மேடம். எனக்கு எதுவுமே தெரியாது. டெலிவரிக்கு நான் வந்திருந்தேன். எல்லாத்தையுமே குடிச்சு அழிச்சிட்டு, நான் என்ன தான் பண்ணீங்க காசுன்னு கேட்டதுக்கு, நான் குடிச்சு தான் அழிச்சிட்டேன் போல், என்ன பண்ண சொல்கிற, எங்கள் அப்பா சொத்து நான் விற்பேன் வாங்குவேன், நீ என்ன என்னை கேட்குற, நீனா உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் மேடம். இது வரைக்கும் 10 வருஷம் ஆகுது மேடம் கல்யாணம். அதாவது குடிச்சு அழிச்சிட்டேன் போல இருக்கு. ஆமா, குடிச்சு அழிச்சிட்டேன். சுயநினைவே இல்லாம வாழ்ந்திருக்காரு அவர். அப்படிதான் மேடம் சொல்றாரு அவரு கேட்டா. இந்த 10 வருஷத்துல எங்க கூட முழுசா ஒரு வருஷம் கூட ஒரு குடும்பம் பண்ணது கிடையாது மேடம். எனக்கு 2 பசங்க, பையன் 1 பொண்ணு 1. பையனுக்கு 10 வயசு ஆகுது மேடம். வருவாரு, வந்தாலும் 3 மாசம் 4 மாசத்துக்கு மேலே எங்க கூட இருக்க மாட்டாரு. அந்த 3 மாசம் 4 மாசமும் வேலைக்கு போக மாட்டாரு. வேலைக்கு கூப்பிட்றவங்ககிட்டலாம் நான் வரலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவாராம். என் ஃப்ரெண்டு மூலியமா யாரா வேலைக்கு கூப்பிட்றாங்க போறியான்னு கேட்டா, நீ சொல்ற ஆளுக்குள்ள நான் போகணுமா, அவங்களாம் நான் பெரிய இவங்களா, அவங்களாம் ஒரு மாதிரி அசிங்கமா கேட்பாரு மேடம். வேலைக்கு போக மாட்டார். நான் வேலைக்கு போகிறேன். நான் வேலைக்கு போய் தான் இத்தனை வருஷமாக என் பசங்களை சாப்பாட்டுலேருந்து படிப்புலேருந்து எல்லாம் பார்த்துக்கிறேன். எனக்கும் கேட்க யாரும் இல்லாதனால தான் மேடம் அவர் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாரு. அம்மா அண்ணன் தான், அவங்க கேட்டாலும் நீங்கள் என்ன எனக்கு நகை போட்டிங்களா, நீங்கள் ஏன் என்னை கேட்குறீங்க, நீங்கள் கேட்கறதுக்கு உரிமையே கிடையாது, நீங்கள் கேட்காதீங்க. அப்போ நீ 10 பசங்களுக்கு என்னன்னா அந்த பசங்க எனக்கு பிறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு மேடம் ஒரு திட்டத்தில். ரொம்ப சண்டையாகி போய் ஒரு வருஷம் நாங்கள் பேசவே இல்லை மேடம். திருப்பி வந்து என் காலில் வந்து நான் வந்து பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் குடி போதையில் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அப்பப்போ சொல்லுவார், வருவார். ஆனால் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் தான் மேடம். அதுக்கப்புறம் விட்டுட்டு அவர் போயிடுவார். அந்த 3 மாதமும் வந்தாருன்னா நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா நிம்மதியாக நைட்டில் தூங்க விட மாட்டார் மேடம். என்ன ரொம்ப டார்ச்சர். நைட்டில் நீ வேலைக்கு போகிற நீ எங்கேயோ போய் வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுவார். ஒரு பிரச்சனையா இருந்தா அனுசரிச்சுன்னு போலாம் மேடம். அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே பிரச்சனை மேடம். வேற என்னெல்லாம் பண்ணுவார் அவர்? பின்னாலே சந்தேகப்பட்டுலாம் வருவார் மேடம். நான் வேலை செஞ்சுட்டு வந்தேன்னா, ஒரு இடம் வேலைக்கு போனேன்னா, நீ அங்கேயே வேலைக்கு போற, அப்ப நீ அங்க யாரையோ வச்சிருக்க, அதனால தான் நீ அங்கேயே வேலைக்கு போற, அந்த வேலையை விட்டு நின்னாதான் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லுவாரு. அவரு அவ்வளோ சண்டை வரக்குள்ள உன் கூட இருக்கிறது தானே முக்கியம், அந்த வேலையை வேணாம்னு சொல்லுவாங்க மேடம். திருப்பி நான் நிப்பேன், திருப்பி அவர் ஓடுவாரு, திருப்பி வேலை தேடிட்டு போவான், திருப்பி வருவாரு, திருப்பி வேலை செய்யற இடத்துல. எத்தனை கம்பெனில இருந்து நீங்க வேலை? நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி நின்று இருக்கேன் மேடம். எனக்கு இப்போ போக்குள்ளெல்லாம் வீட்டில் ஒரு காசு இருந்தாலோ ஒரு நகை இருந்தாலோ தூக்கிட்டு போயிடுவார் மேடம். எல்லாருமே எவ்வளோ பேர் காது குத்தி பத்திரிக்கை அடித்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு, நான் போய் எங்கள் அம்மா வீட்டு சைடு பத்திரிக்கை வச்சுட்டு வரேன், நாளைக்கு காது குத்தி மேடம் இன்னைக்கு போகிறார், நானும் வரேன்னதுக்கு இல்லை நான் போய் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் காது குத்தி மண்டபம்லாம் அமுத்தி என்னை விட்டுட்டு போயிட்டார் மேடம். பிள்ளைங்க என்ன கேட்பாங்க? பசங்க, இந்த அப்பாவை நீ ஏமா கட்டின, இந்த அப்பா நம்மளுக்கு தேவையா, உனக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது, எங்களை இது வரைக்கும் அவர் சந்தோஷமா பாத்துக்கிறாரா, எங்கன்னா கூட்டு போயிருக்காரா, ஒரு தீபாவளி பொங்கலுக்கு கூட ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது கிடையாது மேடம். அவர் போனாருன்னா எத்தனை நாள் எத்தனை மாசம் கழிச்சு வருவாரு? 6 மாசம் 1 வருஷம் 10 மாசம் போறாரு. அவங்க அம்மா வீட்டுல தான் சுத்துவாரு. கேட்டா நான் ஜாலியா சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், நான் சுத்துறேன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். உங்க ஊர் எது? நாரையூர். நாரையூர், திருவண்ணாமலை. நாரையூர். குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க? மனைவி எப்படி இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க. நல்லா தான் இருக்காங்களா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இல்லை, நல்லா தான் இருக்காங்க. எத்தனை பிள்ளைங்க? 2. பேர் என்ன? என் பேரா? பையன் பேர் கேட்டேன். பையன் பேர் மோகன்ராஜ். மோகன்ராஜ். பொண்ணு பேரு? நந்தினி. நந்தினி. யார் நல்லா படிப்பாங்க 2 பேர்ல? 2 பேர்ல யாரும் நல்லா? பொண்ணு இல்லை, பையன் நல்லா படிப்பான். பொண்ணு பையன் குழம்புறீங்க? பையன் நல்லா படிப்பான்னு சொன்னேன். அப்படியா? உங்க ஒய்ஃப் எப்படி? அவங்க நல்லவங்க தான், எதுவும் சொல்லிடுற அளவு இல்லையா? நல்லவங்க தான். நல்லவங்க தான் சொல்லிக்கிற அளவு இல்லையா? அப்படி இல்லை, தப்பா சொல்ற அளவு எதுவும் இல்லைன்னு. தப்பா? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது மருதமலை? எனக்கா நான் ஒரு 11 வருஷம் 12 வருஷத்துக்கு இருக்கும். உங்க ஹஸ்பண்ட் இங்க இருக்காரு. மேட் ஃபார் ஈச் அதர். நிஜமா நல்லா இருக்கீங்க. ஏன்பா சந்தோஷமா வாழலாமே. சொல்லு. நேரம் உங்க வீட்டுக்காரர் இருக்காரு, பேசு. என்ன சொன்னேன்? பேசு. எது சொல்லலையா? காது குத்திக்கு நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி போன்னு சொன்னேன்.
அம்மா நீ உங்கள் அண்ணனை வச்சு இது பண்ணா அதனால நான் கிளம்பி போயிட்டேன். நான் போய் இன்விடேஷன் எங்கள் அம்மா வீட்டில் வச்சுட்டு காசு வாங்கின்னு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் போய் சாயங்காலம் கார் எடுத்துன்னு வரேன், சாயங்காலம் எல்லாம் குடும்பத்தோட பொங்க வைக்க போகலான்னு சொல்லிட்டு போனேன். அதோட என் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டுமே எடுக்கல மேடம். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. விடிஞ்சா ஃபங்க்ஷன், அந்த இடத்துல நான் எப்படி நின்னுந்திருப்பேன். நான் சொன்னேன் எங்க அண்ணன் வச்சு நான் பாத்துக்கிறேன், நீ தேவையில்ல நீ போன்னு நான் சொன்னேன். மனசாட்சி தொட்டு சொல்லு, என்ன கம்பெனில வேலை செஞ்சுட்டு வரக்குள்ள ரிட்டையர் மில்லேருந்து நீ எங்க இருந்து என்ன பின்னால ஃபாலோ வந்துக்கிறியா இல்லையா? இல்லையே. காந்தி சாலை நீ எங்க இருப்பனே எனக்கு தெரியாது, ஆனா பார்த்தா என் பின்னால நீ வருவ. கேட்டா நான் உன்னை ஃபாலோ பண்றேன்னு. பண்ணியா இல்லையா? ஒரு போன், இது பேர் தான் சந்தேகம். ஒரு போன் வந்து வீட்டுக்கு வச்ச உடனே அடுத்த செகண்டே போன் எடுத்து ஃபுல்லா பாப்ப. ஒரு கூட வேலை செய்யற ஒரு பொண்ணுகிட்ட பேசினா கூட சந்தேகம் மேடம். அவ கூட உனக்கு என்ன ஓயாம பேச்சு, அவ சரியில்லை பச்சையா சொன்னா அவர் அசிங்கமா கேட்பாரு மேடம். நம்ம ஒண்ணு பிடிக்கலன்னு சொன்னா விட்டுறணும் இல்லையா? அது கேட்கறது இல்ல. அத நேரடியா என்ன பிடிக்கல சொல்லுங்க, என்ன பிடிக்கல, ஏன் பண்ணீங்க அந்த செயலை? தம்பின்னு பேசினாலும் அது தப்பு. ஏன் கூட பிறந்த அண்ணன் கூட வண்டியில போனாலே அது தப்புன்றீங்க. கூட பிறந்த அண்ணன் கூட அந்த காது குத்திக்கு சொல்றாங்க கேளுங்க. காது குத்திக்கு நான் வண்டியில போனதுக்கு நீ உங்க அண்ணன் கூட வண்டியில போறியா அப்படின்னு கேட்டேன். எல்லாருக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டினா கூட அதுக்கோசரம் கூட பிறந்த அண்ணன் கூட போறது ஒரு தப்பா? கூட பிறந்த அண்ணன் கூட போறது ஒரு தப்பா? அது நான் தப்புன்னு சொல்றேன். அப்ப பொண்ணுங்க கூட பேசினா தப்பா? பொண்ணுங்க எல்லாமே தப்பா? எது சரியில்லை அது அவங்கவுங்க விருப்பம். உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா அதை தான் நீ பாக்கணும். மத்தவங்க எப்படி இருக்காங்க நீ பார்க்க வேணாம். அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அவங்கவுங்கள பாத்துவாங்க. இன்னும் உன் பொண்டாட்டி நல்லா இருக்கும்னு யோசிக்கிற? இது பேரு சந்தேகப்படுறது பேர் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறியா நீ? பொண்டாட்டி ரொம்ப பிடிச்சதான் அந்த மாதிரி பிடிச்சவன் நீயா என்ன 1 வருஷம் 8 மாசம் விட்டுட்டு எப்படி ஓடுவ? 40 லட்சம் ரூபாய்க்கு நான் சொத்து வித்தேன். இது வரைக்கும் எங்களுக்கு என்ன செஞ்ச நீ? என் பிள்ளைங்களுக்கு எனக்கு நீ நல்ல புருஷனாவும் நடந்துக்கல, என் பிள்ளைங்களுக்கு நீ நல்ல அப்பனாவும் நடந்துக்கல. உன் விஷயம் உன் சைட்ல இருந்து உன் இடத்துல இருந்து நீ நான் செஞ்சது இது நல்லது, இதை நான் உங்களுக்கு நல்ல விதமா செஞ்சுக்கிறேன் சொல்லு. ஒண்ணு பசங்களுக்கு இல்ல எனக்கு என்ன செஞ்சுக்கிற சொல்லு. அதெல்லாம் சொல்லணும். சொல்லு நீ என்ன செஞ்சுக்கிற சொல்லு. நான் கேட்கறேன்ல சொல்லு. சம்பாரிச்சு எத்தனை வருஷமா கொடுத்துக்கிற? எப்படி வருஷத்துல ஒரு 2 மாசம் வருவ போவ, 4 நாள் நீ குடிக்காம போவ. நான் சொல்றேன் வருவார் மேடம், சத்தியம் பண்ணுவாரு, ஒருத்தவங்களை கூட்டின்னு வருவாரு. சத்தியம் பண்ணி இனிமே நான் குடிக்க மாட்டேன், வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான் சொல்லுவாரு. சொல்லிட்டு ஒரு 10 நாள் குடிக்காம வேலைக்கு போய் ஒழுங்கா கொடுப்பாரு. ஆனா அந்த 11ஆம் நாள் ஆன உடனே சத்தியம் பண்றதுக்கு ஒரு ஆளை கூட்டு வருவீங்களா? ஆமா மேடம், கல்பராவுச்சாரி நான் போவே மாட்டேன். அவரு கூட இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், சத்திய ஸ்பெஷலிஸ்ட். ஆமா மேடம், கோயில்ல சத்தியம் பண்ணிருக்காரு. எத்தனையோ தடவை வந்து யாரையோ வச்சு காலில் ஊந்து மன்னிப்பு கேட்டு இனிமே நான் போய் எத்தனையோ சத்தியம் எத்தனையோ வாக்குறுதி நான் வாங்கி ஏமாந்துட்டேன் மேடம் 10 வருஷமா. இதுக்கப்புறம் நம்புறதாவே இல்லை. அவங்க எப்படிங்க? உங்க கடமையை நீங்க என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. என் கடமையை நான் கரெக்டா செய்ய போறேன். எனக்கு இல்ல உங்க வைஃப் எப்படி எல்லாம் இருக்கணும் நீங்க சிம்பிளா சொல்லுங்க, லிஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஜாஸ்தியா பேசாம இருந்தா இப்போ குடிச்சிட்டு வந்து பண்ற அமங்கலத்துக்கு யாரு பேசாம இருப்பாங்க? நீ குடிச்சிட்டு வர்றது நான் கேட்டா அது ஜாஸ்தி பேசுறதா? நீ பண்ற தப்பு. ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷங்கிட்ட இத நீ செஞ்சுட்டு வரேன்னு கேட்டா இது ஜாஸ்தியா? அட்வொகேட் சரண்யா மேம், ஃபுல்லா பாத்தீங்க நீங்க, உங்களுடைய சஜஷன் என்ன மேம்? கருத்து இவங்க அவர் கூட வாழ தயார் இல்லை அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் டவுரி கேட்டு ஹராஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலாம் மேம். கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஜீவனாம்சம் ப்ளஸ் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே அவர் பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கும் நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது சைமில்டேனியஸாக நம்ம வந்து மெயின்டெனன்ஸும் கேட்டு அவர் தான் கொடுக்க தயாராக இருக்கார்ல, அதனால் நம்ம ஈஸியாக அதுவும் அப்போ அக்ரி பண்ணிப்பாரான்னு தெரியல கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம். இப்போ இங்கே பேச மாட்டுறாரு, பட் கோர்ட்டில் அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ அங்கே வந்து அவர் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து அலாட் ஆகிடுச்சு, உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அவர் பே பண்ணாமல் இருந்தாருன்னா அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கலாம், வாரண்ட் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போகும். ஸோ அந்த சமயத்தில் அவர் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து குழந்தைங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி கூட நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மனைவியை மட்டும் இல்லாமல் அவங்களோட மாமியாரையும் சேர்த்து அவர் வந்து கொடுமைப்படுத்துறாருன்ற பட்சத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன் மேம். சந்தேகப்படுறாங்கல்ல மேம், அதுக்கு சட்டப்படி ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? சந்தேகப்படுறது கைண்ட் ஆஃப் க்ரூவல்ட்டி தான் அதுவும் வரும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு டிவோர்ஸும் வாங்கிக்கலாம், அதை பேஸ் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷனும் எடுக்கலாம் மேம். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் அடிக்கிறது, ஸோ எல்லா விதமான சட்ட ரீதியாக ஒரு கணவன் மேலே என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அனைத்தும் அவர் மேலே எடுக்கிறதுக்கு எல்லா தகுதியும் முழுமையாக வச்சுருக்காரு அவர்.
மெயின்டெனன்ஸ் கொடுக்க தயாராக இருக்காருன்னு சொல்லும்போதே நம்ம வந்து அந்த ஏன்னா அவங்க கூட இவங்க வாழ்ந்தாலும் மேலும் அவர் வந்து அவரோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து இதே தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ மெயின்டெனன்ஸ் அவங்க கேட்குறத கண்டிப்பாக நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியும். தேங்க்யூ மேம். சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா மேம், இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் 2 விதம் அவர்கிட்ட பார்க்குறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அவருடைய குணாதிசயம், பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது அவருடைய சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதாவது அவருடைய அந்த குடிப்பழக்கம். இது 2மே தனியாக பிரித்து பார்க்கும்போது எப்படின்னா, அவருடைய குணாதிசயமே பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற குணம், யாரை பற்றி யோசிக்கிறது கிடையாது. அவருடைய சந்தோஷம், அவருடைய நிம்மதி, அவரை யாரும் குவெஸ்டின் பண்ணக்கூடாது. அவரை என்ன பண்ணாலும் அவரை வந்து அப்படியே வழிபடுற மாதிரி, அவர் எதிர்பார்க்குற மனைவியால் வந்துட்டு இந்த 60 அந்த மாதிரி ஓல்ட் டைப், என்ன சொன்னாலும் கணவனை வந்து விட்டு கொடுக்காம அவன் என்னதான் அடித்தாலும் பரவாயில்லன்ட்டு அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு பெண்களை எதிர்பார்க்குற ஒரு பர்சனாலிட்டி. அவருக்கு வந்து இந்த சைக்கலாஜிக்கலாக சொல்லுவாங்க நார்சிஸ்டிக் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய தெரியுது. அதாவது தன்னுடைய சுகம், தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய என்ஜாய்மெண்ட், இது பற்றி மட்டும் தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்தது இந்த குடிப்பழக்கம். இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சந்தேக புத்தின்றது கூடவே வருது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த குடிப்பழக்கத்தினால இவங்க மேலே சந்தேகம் வருது. ஏன்னா இன்னொன்று, இவங்க குடும்பத்து மேலே அவருக்கு சுத்தமாக மரியாதையே கிடையாது. பெண்களை பற்றியே அவருக்கு வந்து வேறு மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. பெண்கள்னா பேசக்கூடாது, அப்படியே அமைதியாக இருக்கணும், ஆம்பளை என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், குடிக்கலாம், அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு எலிஜிபிள். அதாவது அவருக்கு மனைவியாக இருக்கணும்னா அவர் ஒரு சில லிஸ்ட் வச்சுருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டின்றவ அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறாங்க. கணவனா அவருடைய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேனே, நான் என்ன செஞ்சேன், நான் பர்ஃபெக்டாக தான். அவர் பேசும்போதே வந்துட்டு நான் எதுவுமே செய்யலை, அவளுக்கு பிடிக்கலன்னா ஓகே, அவளால் தான் நான் சத்தம் போடுறேன், அவளால் தான் நான் சந்தேகப்படுறேன், அவளால் தான் நான் இப்படி இருக்கேன். அதாவது எல்லா பிளேமுமே இவங்க மேலே தான். அவள் ஒழுங்காக பேசினா நான் ஏன் சத்தம் போட போகிறேன், அவருக்கு சொல்கிறாரு. அவள் பேசாமல் இருந்தா நான் ஏன் கேள்வி, அதிகமாக பேசுகிற பெண்கள் அவன் ஏன் அதிகமாக பேசுகிறா, அமைதியாக பேச சொல்லுங்க அப்படின்றாரு. அப்போது அதிகமாக பேசினா அடி விழுது. அப்போ இந்த பொண்ணு வந்து என்ன தான் செய்ய முடியும்? இப்போ அவர் சொல்கிறாரு, கேட்குறத கொடுக்குறேன், தனியாக போய் சந்தோஷமாக இருக்கட்டும்ன்றாரு. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, ஒரு குழந்தைங்களை வளர்க்குறது அவ்வளோ ஒரு ஈஸியான வேலையா? அவங்க என்ன தனியாக வாழ போகிறாங்க? குழந்தைங்களை நீங்கள் வச்சு பாருங்களேன், ஒரு 6 மாதம் தெரியும் தனியாக ஜாலியாக இருக்க முடியுமா உங்களாலன்ட்டு. நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போய் குடிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் இருக்கீங்க. கேட்டால் என் ஊர் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தால் நான் இருக்க மாட்டேனான்னு கேட்குறீங்க. எதுக்கு 2 குழந்தைய பெற்றீங்க? எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, எந்த ஊர்? தொண்டமானது. சரிம்மா. எத்தனை பேர் உங்கள் கூட பிறந்தவங்க? 5 பேர். 5 பேர். நீங்கள் ஃபர்ஸ்ட் பொண்ணு. சரி. அப்புறம் 3 தங்கச்சி, ஒரு தம்பி இருக்காங்க. சரி. அம்மா அப்பா என்ன வேலைக்கு போகிறாங்களா? அப்பா கழனி வேலை செய்வாங்க. அம்மா கழனிலே மாடு இருக்கு, ஆடு இருக்கு, பார்த்துன்னு இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு உதவியாக இருப்பீங்களா வீட்டில்? மேல் கொண்டு படிக்கலையா நீங்கள்? 8 தான் படித்தேன் நான். ஏன் படிக்க விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை, குடும்பம் கஷ்டம், அதனால நின்றுட்டேன். என்னாச்சு, எதுக்காக, ஏன் இவ்வளோ வேதனையாக இருக்குது உங்களுக்கு? என்ன விஷயம் சொல்லுங்க. எதுவுமே சொல்ல முடியல மேடம். என் மனசு ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி யாருக்குமே வரக்கூடாது லைஃப்பில். எங்கள் அப்பா எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துனாங்க தெரியுமா? இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நாங்கள் எல்லாம் கஷ்டமான ஃபேமிலி மேடம். எங்கள் அப்பா செங்கல்ல சூளை போடுவாங்க, சூளை போட்டு சீட்டு கொஞ்சம் நத்துனாங்க, அதனால ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கடமாயிட்டு அந்த கடெல்லாம் கொஞ்சம் கொடுத்துன்னு வந்தோம். எங்கள் ரொம்ப 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கடை ஆயிடுச்சு. எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, எல்லாம் நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு பையனே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது, அதுக்கு வாரிசு வேணும், பையன் இல்லைன்னு சொன்னதுனால தான் நான் எங்கள் அம்மா 5 பசங்க பெற்றுக்கினாங்க. என் 4வது தங்கச்சி, என் தம்பி, நான் தான் வளர்த்தேன்னு. அந்த கடன் எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, 10 லட்ச ரூபாய் கடன் பண்ணி விட்டுட்டாங்க. கடன் பண்ணி விட்டதுனால எங்கள் அம்மா அந்த கடன்லாம் எங்களால் கொடுக்க முடியாது. காசு 2 லட்ச ரூபாய் கையில் கொடுத்துட்டு, நீ அந்த குழந்தை பார்த்துக்கோ, நாங்கள் எல்லாம் செத்துறோம் இன்டர்வியூ. நான் நேற்றுக்கு 5வது படிச்சுட்டு இருக்கேன். நான் இல்லைம்மா நான் வேலைக்கு போகிறேன். அப்போ 120 ரூபாய் ஒரு நாளைக்கு கூலி கம்பெனியில். ஒரு அக்கா கிட்ட போய் கேட்டு, இல்லை இந்த பாப்பாவுக்கு வயசு கூட இல்லை, எப்படிட்டுமே நான் ஜாயின் பண்ணுறது? அதோட அவங்க காலில் போய் வீந்துட்டேன், எனக்கு வேலை வேணும், எனக்கு எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடு, எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், நான் பார்த்துக்கிறேன்பா, நீ என்ன நம்பியிருப்பா, எங்களுக்கு அப்பாவா இருப்பா, போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் கைனியில் பயிர் வைக்க. ஒரு மாதத்துக்கு 2500 ரூபாய் தான் சம்பளம்.
சண்டே கூட லீவ் போடாமல் கம்பெனி போவேன். எல்லாமே ஏன்டி லீவே, உனக்குன்னு லீவ் எடுத்துக்க மாட்டியா, உனக்குன்னு இருக்க மாட்டியா, ட்ரெஸ் செஞ்சு கூட பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்காது காசு. இல்லாத ட்ரெஸ் எல்லாம் அங்கே இருக்கிற மேடம் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு கேட்பாங்க, ஏம்மா ட்ரெஸ் இல்லையா, என்கிட்ட ட்ரெஸ் இருக்குது எதுன்னு கொடுக்குறேன் போட்டுக்குதா கேளு, அந்த பாப்பா கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் நான் போய் கஷ்டப்பட்டு இன்னைக்கு 4 பசங்க இருக்கிறாங்க எங்கள் தங்கச்சிங்க. இன்னைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருமே சம்பாதிக்கிற டைம்ல எங்கள் அப்பா ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. ஆள் இல்லாமன்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமாட்டுக்கு கொஞ்சம் ஃபேமிலி அப்படியே ரன் ஆச்சு. ரன் ஆகி எங்கள் அப்பா கைனிலே இருப்பாங்க. கொஞ்சம் நிலம் இருக்கு, கைனி எல்லாம் வச்சு பார்த்துக்கின்னு எல்லாம் செஞ்சுன்னு இருப்பாங்க. எங்கள் அம்மாவும் மாடு, அப்போ 4 மாடு வச்சுன்னு பால் கறந்து அப்படியே கொஞ்சம் ஃபேமிலி ரன் ஆச்சு. அப்புறம் நிறைய அலையன்ஸ் வந்துச்சு எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு. வந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க அங்கே. நான் எதுன்னு இல்லை, என் குடும்பம் இது மாதிரி கஷ்டம், நான் இப்போ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தள்ளி வச்சேன். எங்கள் அம்மா இப்பயும் எவ்வளோ நாளைக்கு எங்களுக்கே நீ கஷ்டப்படுவேன், நீ கல்யாணம் பண்ணின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்துக்கு, எங்கள் பெரியம்மா பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நான் அங்கே போயிருந்து பார்த்துட்டு கல்யாணம் அந்த மாப்பிள்ளை வந்திருந்தாங்க. அவங்க ஏதோ எங்கள் பெரியம்மா பையனோட அவங்க ரிலேஷன் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு இது பொண்ணு யாரு, நல்லா இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. என்னோட கஷ்டத்தை நான் மொத்தமே ஷேர் பண்ணிக்கினேன். ஷேர் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 மாசம். கல்யாணம் பண்ணவர் யாருமா? அவர் பேரு செங்கல்நாத்தம். என்னப்பா? செங்கல்நாத்தம். செங்கல்நாத்தம். ஓ சரி. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்ச நாள் லைஃப் சந்தோஷமா தான் இருந்துச்சு. கடவுள் நம்மளுக்கு இப்படி எல்லாம் லைஃப் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு எங்க தங்கச்சிலேருந்து இன்னும் நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. பண்ணிக்கணும் 2வது மேரேஜ். அப்புறமேட்டு இவங்க வந்து பார்த்தாங்க. யார் இவரு? எங்க வீட்டுக்காரர் வினோத். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? இவர் உப்பரந்தாங்கல். உங்க பக்கத்து ஊரா? உப்பரந்தாங்கல் காவேரி பக்கம். எங்க ஊர் பக்கத்துல வந்து பொண்ணு கேட்டிருந்தாங்களாம். கைனிக்கு போயிட்டு காலையிலேயே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு ஓடை இருக்கு, அங்க தண்ணி போவோம் அப்போ மழை சீசன்ல. அது துணி துவைக்க போயிட்டோம் நாங்க காலையிலேயே. அதுவும் அங்கேயே வந்துட்டாங்க இவங்க. வீட்டுல வந்து பொண்ணு பார்க்க கேட்டுக்கிறாங்க. பொண்ணு கைனிக்கு போயிடுச்சு துணி எடுத்துன்னு. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு தான் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களும் அங்க வந்து கைனியாண்ட வந்து இருந்தாங்க. இருந்துட்டு எங்க அப்பா கிட்ட போய் பேசினாங்க. இவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை வந்து பார்த்தாங்க, பொண்ணு நல்லா தாங்குது, கொடுங்கப்பா, என்னப்பா நல்ல பையன், நான் நிக்கிறேன் முன்னாடி, நீங்க கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு யார் சொன்னா? அவங்க பசராமன், அவங்க ரிலேஷன். எங்க வீட்டுக்காரோட 2வது கல்யாணம் பண்ணல, அவங்களோட ரிலேஷன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கின்னு பண்ணாங்க. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து ஃபர்ஸ்டே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணல, அவங்களுக்கு ஃபர்ஸ்டே கல்யாணம் ஆகி ஒரு புள்ள. அது என்ன விஷயம்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ கல்யாணம் பண்ணி இருக்கிற பேர் வினோத். ஆமா, அவருக்கு இது 2வது கல்யாணம். 2வது கல்யாணம். உங்களுக்கும் இது வந்து 2வது கல்யாணம். சரி. அவருக்கு ஃபர்ஸ்டே கல்யாணம் ஆகி ஒரு பையன். அந்த பொண்ணு இருக்கா குழந்தை? இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தை இவங்க என்ன அந்த கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி அவங்க அண்ணியை வச்சுன்னு இருக்கிறதுனாலதான் அந்த பொண்ணு போயிடுச்சு. அது கன்சீவ் ஆயிட்டு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 5 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே இவங்க இடம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த லேடி இடம் கொடுத்ததுனால பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. கல்யாணம் 5 மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சா பின்ன 6 மாசம் தான் ஆகும் குழந்தை. புரியுதுங்களா? 6 மாசம் தான் ஆகும். பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. நான் வீட்டுக்கு போனேன், வயிறு பெருசாயிடுச்சு, காலெல்லாம் வீங்கிடுச்சு. இது யாருக்கிட்ட வாங்கிச்சோ தெரியல, இது இப்படி அப்படின்ற அளவு பேசி அந்த பொண்ணை துரத்தி அமிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கும் யாரும் இல்லை கேட்கறதுக்கு. வினோத்தோட முதல் சம்சாரம். முதல் வைஃப். அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை கேட்கறதுக்கு. அவங்க அக்கா அந்த ஊரே தான். ஆனா இப்படி அப்படியே கதை சுத்தி பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை துரத்திட்டாங்க. அவங்க எப்படியோ அந்த குழந்தைய கொடுக்கவே மாட்டேன்னு இருக்காங்க எங்க மாமியார். அவ அந்த குழந்தை கூட என்ன சொன்னாங்க என்கிட்ட, இங்கேருந்து நான் கல்யாணம் பண்ண போய் எதனால போனாங்க, இதனால நான் வந்துட்டேன். அந்த பொண்ணு எதனால போச்சு நான் கேட்டதுக்கு, இது மாதிரி அவ யாருக்கிட்டே குழந்தை வாங்கிக்கணும், அது யாருதுன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனா அந்த குழந்தை கூட யார் குழந்தையோ யாருக்கோ நின்றுச்சு, அந்த குழந்தை கூட என்கிட்ட கொடுக்காம போயிட்டா, இது யாருதோ தானே, உங்க பிள்ளைது இல்லைல்ல, அப்பயும் அவங்க உங்ககிட்ட குழந்தை கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அவங்க அந்த குழந்தை குத்துருந்தாலும் நான் வளர்த்துன்னு இருப்பேன், அந்த குழந்தை கொடுக்காம போயிட்டாங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லயே பஞ்சாயத்து போட்டு கூட்டம் பண்ணி பேசி இது பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. கேட்டா யார் குழந்தையோ அப்படின்றாலும் அது நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு தெரியல. அதுவும் நான் அந்த டாபிக் அப்படியே விட்டுட்டேன். நீங்க சந்தேகப்படுறீங்களா இல்ல அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? அவங்க அது மாதிரி சந்தேகப்படுற மாதிரி அது மாதிரி நடந்துக்கிறாங்க. சந்தேகப்படுறதில்ல. இப்போ இடியில என் பையன் டெலிவரி ஆயிட்டு குழந்தை பெத்துட்டு எல்லாம் இருந்து இவங்க அய விட்டுறது, எப்படி சொல்றது, சூனியம் பண்ணி அய விட்டுறது அந்த குழந்தைய. அந்த வீடியோஸ் கூட என்கிட்ட இருக்கு. 6 மாசத்து கை குழந்தையில
எனக்கு அப்பு தான் வேணும், அப்பு பெத்த தாயை விட்டுட்டு எனக்கு அப்பு தான் வேணும், அப்பு தான் வேணும்னு ஆயிர வீடியோ என்கிட்ட இருக்குது. யார் அழறது? என் குழந்தை. அப்பு யாரு? அப்பா வேணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்பு தான் வேணும், எனக்கு அப்பு தான் வேணும்னு சொல்லிட்டு ஐது அப்படி எப்படி 6 மாசம் 1.5 வயசு குழந்தைனா கூட நம்பலாம் மேடம். 6 மாசத்து குழந்தை அது எப்படி ஐயோ? அதுதான் எனக்கு ப்ரூஃப். அந்த ஆதாரம் நான் வச்சுன்னு இருக்கிறேன். என் தங்கச்சி போன்ல வீடியோ அதுக்கு சூனியம் வச்சுட்டு தான் சொல்றீங்களா? சூனியை வச்சு அந்த குழந்தை அப்படி அழைய விட்டு குழந்தை 6 மாசம் வயிற்றுல இருக்கும்போது உங்க அப்பா எங்க இருக்காங்க, உங்க அம்மா எங்க இருக்காங்க, நான் மட்டும் எங்க அம்மா கிட்ட சும்மா பேச்சுக்கிறேன், விளையாட்டு விஷயமா சொன்னேன். அவன் எப்பயும் இல்லாம இது வரைக்கும் கல்யாணம் ஆகல வந்து ஒரு நாள் எங்க அப்பாவை எங்க அம்மா எப்படிக்கிறாங்கன்னு அவன் கேட்ட நாளே கிடையாது. திடீர்னு இல்லாத பாசம் உனக்கு திடீர்னு எப்படி வந்துச்சு, உங்க அப்பா எங்க உங்க அம்மா எங்கன்னு கேட்டாங்க என்கிட்ட. 3 நாள் கேட்டாங்க ரெகுலரா. 4வது நாள் யாரு கேட்டா? எங்க வீட்டுக்காரு. 4வது நாள் என்ன ஆயிடுச்சு, நான் இங்க எங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் மறைக்குதுமா, நீ இருமான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தேன். அதில் வீட்டில் இருந்தாங்க. அன்னைக்கு இந்த சமயம் எங்கள் அப்பாக்கா உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க. நாங்கள் கைனிலே வச்சுன்னு கைனிலே எல்லாம் வேலை செஞ்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துமோ. நானும் போய் கைனிலே கூட பார்த்துக்குவோம். நானே எங்கள் அம்மா எல்லாருமே கைனிலே போய் பார்த்துக்குவோம். அப்புறமா திடீர்னு எங்கள் அம்மா என்ன பச்சு, எனக்கு ஒன்றும் முடியலமா, இப்போ வேறு டெலிவரி டேட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க, நீ வீட்டிலே இருமான்னு எங்கள் அம்மாவை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கினேன். அன்னைக்கு நைட்டு இவங்க எப்படியே தூக்கிட்டு இருக்கிறாங்க மேடம் எங்கள் அப்பாவை. தூக்கின்னு போய் வச்சுங்கன்னா அப்போ அதோட சொல்லிட்டு பாரு எங்கள் வீட்டுக்கு வந்து இருக்காங்கன்னா என்ன இட்டுன்னு போயிட்டுறாங்க. கைனிலே இருப்பாங்க எங்க அப்பா. இவங்க கார் வச்சு 4 பேர் அரேஞ்ச் பண்ணி எங்க அப்பா விட்டுன்னு போயிட்டுக்கிறாங்க. உங்க கணவருக்கு என்னாச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சொல்றேங்க மேடம். எப்படியோ ஒன்று கல்யாணம் முடிஞ்சிட்டு 3 ஒரே மாசத்துல அவங்க விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு அங்கே நானும் எங்கள் வீட்டுக்காரமே தான் போனோம். அவங்க வீட்டாண்ட ஏன்டாப்பா இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வந்துக்கிறேன்னு திட்டிட்டு 2 பேரும் போய். அதனால அவனுக்கு வயிறாக வந்து எங்கள் வீட்டுக்காரர் தீவிரம் மேடம். அவன் அந்த மாரி டார்ச்சல் என்ன கொடுத்தான். புடவெல்லாம் கைட்டி போட்டு அப்படியே மை ஒன்று தரவனாம்பாரு. என்னது அது புரியல. யார் புடவை கைட்டி போட்டு? ஏன் புடவை ஒரு மை ஒன்று தரவினா மேடம். யாரு கைட்டினா? நானே கேட்டுறேன். என் சுவாசம் என்கிட்ட கிடையாது. எப்படி அது மாதிரி நடந்தது? அது அங்கே அவன் இருந்தான்னா என்ன பண்ணிட்டான், அவன் மேலே என்னை ஞாபகம் வர மாரி பண்ணிட்டுக்கிறான் என்னத்தையோ. யாரு மேலே? அதான் இவங்க வீட்டுக்கார மேலே. என்னடா வினோத் என்ன பண்ண, உன் மேலே எனக்கு ஞாபகம் வருது, நீ வாட நான் உனக்கு பாதுகாப்புக்கிறேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் என் குணம் என்கிட்ட இல்லை. அவன் வந்தான், நேராக வந்து தின்ன மேலே உக்காந்தான். கையில் நத்தி அப்படி தடின்னு தான் எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாமே ஏந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணி போயின்னுக்கிறாங்க. நான் மட்டும்தான் இருக்கிறேன். அவங்கிறான், நான் எதிர்க்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீ தாண்டா ஓணுன்ட்டு இப்படி நேராக போய் இப்படி சொல்கிற மேலே வீண்ட்டேன். தலையை இந்த பக்கத்து இப்படி சாஞ்சிக்கின்னு அவன் சொல்கிற மேலே வீண்ட்டேன். இவன் என்ன பண்ணால் 2 முடி இப்படி பிடிச்சி இஸ்திரு அப்படியே தலையில் தடி என்ன எதுவுமே பெட்டு மேலே தள்ளிட்டான் மேடம். அவன் எனக்கு நல்லா தெரியுது அது மட்டும் அவன் பெட்டு மேலே தண்ணுது. எங்கள் வீட்டாளுங்கெல்லாம் என்ன ஆச்சு இப்போ தான் நல்லா இருந்தா எப்படி வீந்தான்றாங்க எங்கள் வீட்டாளுங்க. வெளியே வந்து தாப்பால் போட்டான். இவன் சொல்ல முடியல என்னால். அன்னைக்கு வாய் இன்னும் கட்டு போட்டுக்கிறான். 1000 இப்படி தான் காட்டி ஆயிரம் கண்டி என்னால் வாய் வந்து அவன் தான் சொல்ல முடியல. அந்த மை தடவுங்க அன்னைக்கு போயிட்டு என்னை திரி வச்சான். என்ன மந்திரவாதின்னு சொல்ல? அன்னைக்கு போயிட்டு என்னை அழி வச்சான் பாரு. அம்மத்தம் கிடையாது மேடம். அந்த தடி ஒன்று எடுத்துக்கினான். இந்த யாருக்கிட்ட மோதிரம் தெரியுமா நீன்ட்டு ஏன்னா அப்படியே மிரட்டுறான் பிடிச்சிக்கணும். நான் அப்படியே காலில் வீரேன். இப்படியே தான் வீரேன். என்னால் மறு பேச்சு பேச முடியல. அத்தர் கம்முன்னு அப்படியே பத்துட்டேன். என் கவனில் பத்துங்கிறேன். இவன் என்ன சொல்கிறான், வினோத் வந்து ரத்தம் சோறு கொடுக்குறான், நீ கூப்பிட்றதுக்கெல்லாம் போறியான்னு கேச்சு. நான் ஊன்றேன். நம்ம மீறி நம்மளுக்கு தெரியல. அவங்க ஊருக்கு வர வச்சிட்டான் மேடம். என்னது அது புரியல. என்னது அது? ரத்தம் சோறு கொடுக்குறான். யார் கொடுக்குறா? வினோத் வந்து கொடுக்குறான்னு மனசுல பேசுது. அது எனக்கு என்னான்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மனசுல பேசுது. அங்கதான் இருக்கிறேன். காலையில கூட வந்து பேசுது. மனசுல வந்து ஆட்டோமேட்டிக்கா பேசும். அது ஆள் பேசுற மாரியே உங்ககிட்ட என்கிட்ட அப்படியே நம்ம கண்ணுக்கு எம்ம மாரி தோத்தரிக்கிற மாரி இருக்குது. இதுக்குன்னு ஓடுறான் அவனாண்டே. அது மாரி அப்புறமா உங்க வீட்டுக்கார செத்துட்டாங்கன்னு நினைக்கிறியா? உனக்கு உடம்பெல்லாம் கொய்ப்பு, உங்க வீட்டுக்கார உயிர் தாங்கிறாங்கோ, அவன் 4 பேர் காவல் இருக்கிறாங்கோ அப்படின்றான். நான் 2வது அதை கேட்கவே முடியல என்னால. சொல்லுங்க. வினோத் எங்க இருந்து வரீங்க? என்ன ஆச்சு? நான் உப்பரந்தாங்கலேருந்து வரேன். இல்லை ஒய்ஃப் வந்து போயிட்டாங்க குழந்தைய விட்டுட்டு. குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்களா? ஆமாம். உங்க ஒய்ஃப் பேர் என்ன? ரோஜா. எங்க போயிட்டாங்க? என்னாச்சு தெளிவா சொல்லுங்க. அவங்க சந்தேகப்பட்டுன்னு போயிட்டாங்க மேடம். ஏன் சந்தேகப்பட்டாங்க? அது என்னன்னு நம்மளுக்கு தெரில. சந்தேகப்பட்டாங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? அதான் மொத்தம் வச்சுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுன்னு போயிட்டாங்க. அது உண்மையா இல்லை அவங்களோட பிரம்மையா? அது உண்மை 1% கூட இல்லை மேடம். இப்படியெல்லாம் தப்பு பண்ணி தான் இருக்கணும்னு ஒன்றும் இந்த காலகட்டத்தில் எனக்கு அது மாதிரி ஒன்றும் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்க அப்பாவை ஏதோ நீங்க 2 வருஷமா கடத்தி வச்சிருக்கீங்களாமே? இந்த காலத்தில் கடத்தி வச்சுங்கிறாங்கன்றது வந்து 1% கூட நம்பிக்கையே இல்லை எனக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் கூட்டும் போய் ஏதோ அடிபட்டுக்குது, ஒரு 2 மாதம் நான் வச்சுக்கலாம். அங்கே எதுவும் பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு பாத்ரூம் போக முடியாது, யூரின் போக முடியாதுப்பா, இந்தாப்பா நீ ஒரு 2 மாதம் வச்சிருப்பா, உங்கள் வீட்டை நல்லா வச்சுருங்க இது பண்ணால் அது வந்து வாஸ்தவமான பேச்சு. எதுவுமே இல்லாத வந்து அவர் வந்து 2 வருஷமாக
அவர் நான் உட்கார வச்சு சோறு பண்ணது எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லையே. அதே தான் நான் கேட்கறேன். இல்லை ஒரு 50 ஏக்கரா சொத்துக்குது, ஒரு 100 ஏக்கராக்குது. இல்ல அதே தான் நான் அவங்க கிட்டயும் கேட்டேன். ஓகே. அவங்க ஆனா நிறைய காரணங்கள் சொல்றாங்களே. காரணம் நிறைய சொல்கிறாங்கன்னா நான் என்ன மேடம் சொல்கிறது? நான் வந்து வேலைக்கு போனால் தான் எனக்கு காசு. நான் டிரைவர், வண்டி ஓட்டுறேன். ஒரு நாளைக்கு ஒரு 3000 வருதுன்னு வச்சுங்களேன். நான் மாதம் 50,000 அந்த வண்டிக்கு டியூ கட்டணும். இருக்கிற பிரச்சனை பார்த்துக்கணும். இல்லை நான் 3 நாள் தான் 4 நாள் தான், வாரத்துக்கு 4 நாள் தான் வேலைக்கே போவேன். அப்படி இருக்கும்போது சொல்ல நான் நேற்றுக்கு அவரை தூக்கின்னு வந்து உட்கார வச்சுக்கின்னு அவருக்கு சோறு பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லையா மேடம்? 4 பேரை வச்சு கார்ல தூக்கிட்டு போனீங்களாமே. 4 பேரை வச்சு அவர் காரில் தூக்கி போகிற அளவுக்கு அவர் ஒர்க்கே இல்லைங்களே, எதுவுமே இல்லை. அவங்கள இட்டுன்னு வந்து நான் நேற்றுக்கு வச்சுக்கணுன்றேன். அப்புறம் மாய தந்திரம் எல்லாம் பயங்கரமா பண்ணுவீங்களாமே, அவ்வளவு சொல்றாங்க அவங்க. மேடம் இன்னைக்கு அதெல்லாம் வந்து சும்மா மேடம். நான் என்ன பண்ணி நான் என்ன வாரிமா போறேன்றேன். இப்போ நான் திடீர்னு நானே சொல்றேன், நான் ஒரு வண்டி ஓட்டுறேன், ஆக்சிடென்ட் ஆகிட்டா நானே இப்போ எதனா ஆகிடும், உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது சொல்ல நான் நேற்றுக்கு மேடம் அவங்கள அதெல்லாம் பண்ணோம். மாய தந்திரம்னா அது எப்படி மேடம்? இல்ல அப்படியெல்லாம் பண்ணனாக்கா அந்த குழந்தை விட்டு போயிட்டாங்க. எதனா பண்ணி நான் என் வீட்டில் இல்ல உங்க ஒய்ஃபோட அம்மாவுக்கு நீங்க என்னென்னமோ பண்ணீங்களா? அவங்க மேல உருகி உருகி என்னென்னமோ உங்க விழுந்தீங்களா? மைய தடவினீங்களாமே, என்னென்னமோ சொல்றாங்க. எங்களுக்கே தலை சுத்திடுச்சு. போய் சொல்லணும்னு நினச்சா எப்படி வேணா சொல்லலாம் மேடம். நான் என்னான்றேன், நீங்கள் கூப்பிட்டதுமே வரணுன்றதுக்கு அவசரம் நின்ட்டேன். கூப்பிட்றாங்கன்னாக்கா நம்மள தப்பு இருந்தால் நான் பயந்துன்னு வராத விட்டு போயிடலாம். ஒரே ரெஸ்பான்ஸ் நான் வரான்ட்டேன். தப்பு பண்ணுறோன்னா தான் நான் வரணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. நான் எந்த தப்பு பண்ணாதனால தான் நான் இங்கே வந்து நின்னுங்கிறேன். உங்க அம்மா சொல்றாங்க அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா நல்லது, நான் இதுலேயும் தலையிட மாட்டேன், ஏதோ ஆக்கி போடுவாங்க, சாப்பிட்டு நான் திருப்தியாக இருப்பேன், அவங்க விஷயத்துக்கு நான் வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம்லாம் அவங்க கூடலாம் என்னால் ஏன் என்ன? என் பையனை விட்டு 7 மாதம் ஆகுது. இன்னைக்கு வழியும் இல்லை, இன்னைக்கு வழியும் இப்போ கூட வந்தாங்கல்ல, இப்போ கூட வந்தேன். உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைடா, என் குழந்தை காமிடான்னு இருந்தால் எனக்கு மனசாட்டு இருக்கும். இன்னைக்கு காலம் எவ்வளோ முன்னேறிச்சு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது. ஒரு ஃபோன் பண்ணால் 5 நிமிஷத்தில் வீடியோ கால் பண்ணுறான்னா பண்ண போகிறேன். வீடியோ கால் பண்ணுறேன், உன்னை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வீடியோ கால் என் குழந்தை காமிடான்னு தான். அது வாஸ்தவமான பேசு. என் குழந்தை மட்டும் காமி, நான் ஃபோன் பண்ணால் என் குழந்தை நீ வீடியோ காலில் காமி அப்படின்னு சொல். இன்னைக்கு 7 மாதம் ஆகுது, இன்னைக்கு வரையும் என்ன எதுன்னு கண்டுக்கல. இதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஆக்கி சோறு போடணும், என் பையனை வளர்க்கணும்னாலும் கிடையாது. நான் இன்னொரு 3-4 வருஷத்தில் அவன் தெளிவாகிடுவான். அவனை நான் வளர்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்கள இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்க சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் அதை ஒரு வண்டி வச்சுக்கிறேன், இன்னொரு 2 வண்டி புக் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு என் பையனுக்கு எதனா சேர்த்து வச்சுட்டு போயிடுவேன். அவனுக்கு LIC பாலிசி எல்லாம் போட்டு வச்சுட்டுக்கிறேன். வருதோ வரலையோ நான் இறக்குற வரையும் அவன் ராஜா மாரி இறக்க போகிறான், அவ்வளோதான். நீங்கள் மறுமணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா? எனக்கு வேணாம் மேடம், என் பையங்கிறான், எனக்கு என் பையனே போதும். எனக்கு குழந்தை அப்படியே நீங்கள் வளர்த்துற போறீங்க? நான் அப்படியே வளர்த்துக்கிறேன். எங்கள் அம்மா இருக்கிறாங்க, நான் இருக்கிற வரைக்கும் நான் வளர்த்து விடுவேன். எங்கள் அம்மா இருக்கிறாங்க. எங்க உங்களுக்கு வந்து மருமக வரணுங்கிறது அப்படி இல்லை மேடம், பண்ற கொடுமை எனக்கு வேணாம். அவங்களே எப்படி இதுன்னு கூட கேட்கறது கிடையாது. எதுக்காக உங்களை விட்டுட்டு போனாங்க? சந்தேகம் தான் மேடம். இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள வச்சுக்கிறேன், எதிர் வீட்டுக்கிறோம். எங்கள் சித்திக்கு 5 பசங்க, பொட்ட பசங்க. அண்ணின்னு யாரும் சொல்றது கேளுங்களா, எங்கள் சித்திக்கு 5 பொட்ட பசங்க. வாசி பில்லே 5 பசங்க மேலே சத்தியமாக சொல்கிறாங்க அவன் அந்த மாதிரி பையன் இல்லைன்னு. நீ அப்போ சிசிக்குனே இருக்கிற நீ அதெல்லாம் மட்டும் நீ அவங்க பேசிக்கிறாங்க பெரியவங்க, நீ சிரிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? சத்திய வச்சா கூட நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பார்க்காத நீ பார்த்துட்டு போற. நீ வந்து ஒரே ஒரு மாசத்துல என்னை பற்றி என்ன தெரியும்? சைக்காலஜிஸ்ட் மேடம் இங்கே இருக்காங்க, வெண்ணிலா மேம். அவங்க கிட்ட நம்ம கேட்குறோம், இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேம் இங்கே நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மறைவாகவே இருக்க மாதிரி இருக்குது. இவங்களுடைய முதல் கல்யாணமும் ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டான மேரேஜ், அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தரோட இருந்து தான் கனெக்டட் ஆகி தான் இவங்க வெளியே வந்திருக்காங்க. அப்போது 2வது கணவர் அவங்க விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு கல்யாணம் நீ பண்ணிக்கணுன்ற மாதிரி அவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட எனக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வந்து ரொம்ப ஒப்செசிவ்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஒப்செசிவா திங்க் பண்றது. இது வந்து என்னன்னா அந்த அதிகமா அது திருப்பி அதையே யோசிச்சு அது என்ன ஆயிடும்னா ஒரு நாளடைவில் அது உண்மைன்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. உண்மை, அந்த உண்மைக்கான ப்ரூஃப் நம்ம மைண்ட் வந்து தேட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான ப்ரூஃப் என்னென்னா, நார்மலாக பேசுகிறவங்கள கூட இவங்களால் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தோடு பேசுகிறாங்க நம்மளால யோசிக்க முடியும். இந்த காரணங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று அவங்கள பிடிக்கவும் இல்லை அவங்களுக்கு முதல்ல. இதை எல்லாத்தையும் விட என்ன ஆகுதுன்னா, இவங்க சொல்கிற இந்த பிளாக் மேஜிக்ன்ற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நம்ம கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இது மேலேயும் நம்பிக்கை வைக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு லாக் மாதிரி ஆகிடும் அவங்களுடைய மைண்டு. எதுக்கு எடுத்தாலும் அதை ஒரு காரணம் காட்டிட்டு அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியும்னு தெரிஞ்சாலும் வெளியே வர முடியாது.
ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரி சிம்டம் சொல்றாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறாங்க. அண்ட் பேசும்போது எல்லாத்துலேயுமே வந்துட்டு எப்படி பேசணும், என்ன பேசணும்னு தெளிவாக யோசிச்சுட்டு வந்து பிளேமிங் நிறைய வைக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி வைக்கிறாங்க. வேற இன்னொன்று இவங்க என்ன சொல்றாங்க, பிளாக் மேஜிக்ன்றது என்ன, உங்களை மெஸ்மரைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியாமல் பண்ணுறது. பட் இவங்களால அவங்க என்ன பண்ணாங்கன்னு கிளியராக சொல்லவும் முடியுது. நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அவங்களால சொல்லவும் முடியுது. ஸோ அங்கேயே வந்து ஸோ தெரிஞ்சும் பண்ணுற மாதிரி இருக்குது, தெரியாமல் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் இப்படியெல்லாம் பேசினேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, அது கோர்வையாகவும் சொல்ல முடியாது. இப்படி அந்த டைமில் ஏதோ நான் செஞ்சேன் போல், இப்படியெல்லாம் சொன்னாங்க, பட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல அப்படின்றது வேற. நான் இப்படி பேசினேன், இப்படி தோணுச்சு, இப்படி பண்ணேன் அவங்களால தெளிவாகவும் சொல்ல முடியுது. ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி இருக்குது. கணவன் வந்து கணவன் மனைவி ஒன்றா வாழணும். சும்மா பழைய கதையே பேசிட்டு இருந்தா வெறுப்பு வந்துடும். ரோஜா, உன் மனசில் இவரோட வாழக்கூடாதுன்ட்டு ஆழமாக நீ பதிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த நோக்கத்தோட பேசாத. கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்து நம்ம குழந்தைக்கு ஒரு தகப்பன் தேவையா இல்லையான்னு யோசி. உனக்கு கணவன் வேணுமா வேண்டாமான்றது இங்கே இல்லை. உன் குழந்தைக்கு தகப்பன் வேணுமா வேண்டாமா, தாய் வேணுமா வேண்டாமா சொல்லு. நீங்க கொஞ்ச நாள் அவர் கூட போய் இருங்க. சரி. அவர் உங்களை அடிச்சு ஒண்ணும் பண்ண ஒரு போறது 6 இல்ல. மாசம் வேற இடத்துல புது வீடு அவர் பார்க்கட்டும். நீ போய் பாரு கூட, இந்த வீடு நல்லா இருக்கும், இந்த வீடு நல்லா இருக்கும், கூட போய் நீங்க 2 பேருமே ஒரு வீடு பாருங்க. நல்ல வீடா உனக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துலயே இல்லாம அவங்க அண்ணி இன்டர்ஃபியர் ஒரு பண்ணாத. விஷயம் சொன்னா தப்பா நினைச்சோம். குடிசையில இருந்தா கூட சந்தோஷமா இருந்தாதான் அது இருக்க முடியும். அந்த சந்தோஷம் கூட நம்ம உருவாக்குனாதான் இருக்கும். ஒய்ஃப் தோளில் கை போடுங்க ப்ளீஸ். நீங்கள் வந்து உங்கள் மனைவி தோளில் கை போட்டு அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்களோ பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் உங்கள் 2 பேர் டைம் கொடுத்துட்டோம். நாம இங்கேயே நம்ம பேசி நாங்க சொன்னா ரோஜா கேட்க ஆமா. மாட்டாங்க. நீங்க கணவனா வாங்க, நம்ம நீங்க பேசிக்கலாமா? உங்களுக்கு தெரியும்ல, இவங்க ரொம்ப நீங்க cute-ஆ இருக்காங்க. சமாதானப்படுத்துங்க. சமாதானம் பேசுங்க, ட்ரை பண்ணுங்க. நாங்க இங்க உங்க தனியா அன்பை பேசிக்கிறோம், அவங்களுக்கு காட்டுங்க. நீங்க அங்க தனியா 2 பேரை பேசுங்க. பேசுங்க, என்ன சொல்ல விருப்பப்படுங்க. ஆமா, முதல்ல தோள்ல கை போடுங்க, கை போட்டு பேசுங்க. வினோத், என்னம்மா சொல்றீங்க? ட்ரை பண்ணுங்க, கை பிடிச்சி சரி, ட்ரை சரி. பண்ணுங்க. ஓகே, உங்க நீங்க மனைவி, நல்லா சமைப்பீங்களா? உங்க குழந்தையோடைய தாய் தெரியுது, பார்த்தாலே தெரியும். சமாதானப்படுத்துங்க. அது ஒரே வார்த்தை வரலன்னு இது. அவ வாங்க வரலன்னு சொல்லிட்டுங்க. நீங்க என்ன நீங்க உங்க அப்ரோச் நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருங்க. உங்களுக்கு பாசிட்டிவா வாழ்க்கையில வாங்க வரணும். உங்க வைஃப் தோள்ல கை எல்லாம் சிரிக்கிறா, எல்லாம் பண்றா, கைய வைங்க. நீங்க இப்படி கைய போட்டு அவளை அரவணைச்சு சொல்லுங்க, உறுதியான வார்த்தைகளை சொல்லுங்க. உன் மனசுப்படி நான் நடந்துப்பேன், எல்லாம் உறுதியா சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்க அம்மா சொல்றாங்க பேச மாட்டா, அவங்க பாருங்க, இங்க பாரு கண்ணம்மா, இந்த பாரு ரோஜா, உங்க தாய் இந்த ஒரு சொல்றாங்க. முறை பாரு, அப்புறமா நம்ம இங்க சொல்லலாம். இந்த ஒரு முறை பாரு. பாத்தியா? மறுபடியும் life நீ மறுபடியும் உன் லைஃப் இன்னொரு கல்யாணம் பண்ணி முடியும். சொல்றது கொஞ்சம் கேளுமா இல்லாம குழந்தை எப்படி ரோஜா, வளர்றது, எவ்வளவு கஷ்டம். இந்த ஒரு முறை பாரு. அதனாலதான் சொல்றாங்க. அந்த குழந்தை உங்ககிட்ட போகணும்னா நீ இந்த ஒரு முறை பாரு. அப்புறமா நம்ம வந்து இங்க கூட சொல்லலாம், மறுபடியும் இதுமே பண்றான்னு சொல்லலாம். வாடகை வச்சு எங்கன்னா அவன் பாரு, போயிடும். அங்க பாருங்க. அதாவது என்ன, ரோஜா? அவங்க தெரியும் சொல்றது வாழ்க்கை புரியுதா என்ன, உனக்கு? கணவன் மனைவி அடி உறவு வாங்கிக்கல என்ன எனக்கு. அவங்களுக்கு தெரியும். இதோட லாஸ்ட் அப்படியே கம்னிரு விட்டுருவோம், லைஃப் தான் போயிடும் இதுல. இந்த விஷயத்துல உங்களை நாங்க ரொம்ப பாராட்டுறோம். இனிமே சந்தோஷம்தான். குழந்தைய முகத்தை பார்த்துக்கிட்டு குழந்தைக்காக வாழறதுதான் வாழ்க்கை. சுகம் துக்கம் எல்லாத்தையும் அதுதானம்மா. நீங்களும் அதான் பண்றீங்க, நீங்களும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணுக்காக தான் நீங்க வாழுறீங்க. அதே மாதிரிதான் நாங்க எல்லாருமே. குழந்தைகளோட எதிர்காலம் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தோம்னா எல்லாமே தவிடு பொடி ஆயிடும். ரஞ்சிதா எங்க போயிட்டாங்க? ரஞ்சிதா ஒரு 3 நாளா காணோம் மேடம். இப்போ 3 நாளாவா? 3 நாளா. அவங்க சண்டை போட்டு 3 மாசம் ஆயிடுச்சு சண்டை போட்டு. கொஞ்சம் தெளிவா என்ன ஆச்சுன்னு ஆரம்பத்துலன்னு சொல்லுங்க. எங்க பொண்ணு வந்து பர டான்ஸ் ஆடும். பர டான்ஸ் கலை அதுக்கு தெரியும். அப்ப பர டான்ஸ் அடிக்க சொல்ல தீனாவும் முகிலன் சொல்லிட்டு ஒரு சார் வந்து கத்துக் கொடுக்க வந்தாரு. அந்த முகிலன் டீம்ல இருக்கிறது தான் தீனதயாளன். அவர்கிட்ட இந்த பொண்ணு பேச்சுவார்த்தை ஆயிடுச்சு. இது எங்களுக்கு தெரியாது. இவர் போன்ல வந்து போன் வரும், இவர் எடுத்து பேசுவார். அவங்க அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட எடுத்து பேசும். இவர் இல்லாத நேரத்தில் அந்த போனை கட் பண்ணி வச்சிரும். நாங்க கேட்டோம், இது மாதிரி சின்ன வயசா 10 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுல்ல,
அதனால இரு ரபேக்கா, நீ சின்ன பொண்ணா இருக்கிற, அவர் உன்னோட 10 வயசு பெரியவராக இருக்கிறாரு, இரு ரபேக்கான்னு சொன்னதுக்கு இவர் என்ன சொன்னாரு, எங்கள் மாமா பையனுக்கு தான் இந்த பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை ஆச்சு. இந்த பொண்ணு வந்து அவன் நான் கட்டினா நான் தீனதயாளன் தான் கட்டுவேன், இல்லை நான் செத்துருவேன்னு சொல்லி எங்களை சொன்னான். இவர் என்ன பண்ணாரு, சரி இரு அவன் எந்த ஊர் என்ன ஊருன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை அந்த கல்பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்கள இட்டுக்குன்னு நாங்கள் ஆட்டோ வச்சு அந்த ஊரில் போய் விசாரித்தோம். அவங்களும் நல்ல குடும்பம் தான், நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நாங்கள் 10 வாட்டி போயிட்டு வந்தோம். பார்த்து தான் தாலி கட்டி கொடுத்தோம். எங்களால் முடிஞ்ச சாமான் சட்டு பைக்கு எல்லாமே அந்த பொண்ணு கொடுத்தோம் கொண்டோம். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 6 மாசமா அவங்களுக்குள்ள சண்டை. இந்த பொண்ணை வேலைக்கு அனுப்பினார். அவர் வேலைக்கு அனுப்பிச்சு அந்த பொண்ணு சம்பாரிச்சு அவருக்கு கொடுத்துட்டு நல்லா வீடு வாசல்லாம் கட்டிட்டு இப்போ அந்த பொண்ணை வெளியே தேர்த்தி பைத்த காய்ச்சா. இப்போ அந்த பொண்ணு எங்க அலமோதுது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுன்னு தெரியல. எங்களால் முடிஞ்ச மட்டும் நாங்களும் எல்லா இடமும் தேடி பார்த்து திண்டிவனம் பேட்டையிலேருந்து கண்டுபிடிச்சி எங்கள் மச்சினை ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் நைட்டு 2 மணிக்கு போய் அந்த பொண்ணை இட்டுன்னு வந்தோம். இட்டுன்னு வந்து கவர் நிறைய சில்லற அது உன கூட இதுக்கு முன்னால ஏற்கனவே அவங்க இப்படி காணாம அது மாதிரிலாம் போனது கிடையாது. அது மாதிரிலாம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே கூட போக மாட்டாங்க எங்கள் பொண்ணு. இப்போ ஊர் நாட்டில் இருக்கிற பொண்ணு வந்து மெட்ராஸில் வாழ்ந்துடலாம், மெட்ராஸில் இருக்கிற பொண்ணு வந்து ஊர் நாட்டில் வாழ்றது கஷ்டம். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேசினா இப்போ புருஷமாட்டி சண்டை வர்றது எல்லாருக்கும் சகஜம்தான். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வரமாட்டார். சண்டை போட்டு இவர் போய் 6 வருஷமா வேலைக்கு போகல. வேலைக்கு கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. குழந்தை இல்லாத இருந்து அந்த நாங்கள் தான் வச்சு கல்யாணம் பண்ணதுனால அவரை நாங்கள் தான் வச்சுருந்தோம். 4 வருஷமா எங்கள் வீட்டில் தான் இருந்தார், கண்ணகி நகரில். எல்லாரும் நீங்கள் கேட்டு விசாரிக்கலாம். எங்கள் வீட்டில் இருந்து கொண்டு எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு கடமாயிடுச்சு. அதனால நான் சொன்னேன், ரபேக்கா ரொம்ப கஷ்டமாகுதுமா, கடமாகுது, நீ அங்கேயே போய் இருமான்னு சொன்னபோது சரிம்மான்னு அந்த பொண்ணு போயிடுச்சு. அவங்க மாமியார் வீட்டில் போய் இது போன கையோட அவங்க மச்சினுக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு. அவன் பேர் கேப்பு. அவனுக்கு கல்யாணம் ஆனே அவங்க கும்பலாக கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. இவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேப்புன்னு வந்தா பாரு தீபான்னு ஒரு பொண்ணு, இந்த வீட்டில் நாங்கள் தான் இருக்கணும்னு சொல்லி எங்கள் பொண்ணை வெளியே தேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, என்ன கொடுமை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. புருஷன் பொண்ணாட்டிக்குள்ள சண்டை, சரியான சண்டை. அப்பங்காரன் வந்து ஒரு மருமகளை கை வச்சு அடிக்கிறது தப்பு. அந்த பொண்ணு நைட்டு அந்த பொண்ணை மாமனார்காரன் அடிச்சுக்கிறான், மச்சினக்காரன் கேப்பு அடிச்சுக்கிறான். அவன் மாமியார் வந்து நாங்கள் போய் கேட்டதுக்கு என் காலையே வந்துமா, அவன் தாயை உன் பொண்ணை முதல்ல இட்டுன்னு போமான்னு சொன்னாங்க. சரி நாங்களும் போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்களும் சமாதானம் பண்ணி தான் அனுப்புனாங்க. அவங்கள சண்டை சரிப்படாது. அவனுக்கு வந்து 6 மாசமா இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை இல்லை. எங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு பேசுறதும் கிடையாது. ஃபோன் பண்ணினா ரபேக்கா சாப்பிட்டியா கொண்டியான்னு கேட்கறதும் கிடையாது. குழந்தைய வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அவன் பிறந்த டேட்லேயே குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணை பெரிய ஆப்ரேஷன் பண்ண வச்சான். நான் கேட்டேன், ஏம்மா ரபேக்கா போனேம்மா, நான் வீட்டுக்கு வந்துச்சு. நான் கேட்டேன், ஏன்டி ரபேக்கா அங்கே போனேம்மா, நான் என்னால் குழந்தைய பார்க்காத என்னால் இருக்க முடியாதுமா, நான் தானேம்மா வயிற்று கீச்சு பெற்றேன், என் குழந்தைய என் கையில் கொடுக்காத, இந்த பொம்பளையை விட்டு நான் வேலைக்கு போனேன், இந்த பொம்பளை உள்ள படுத்துக்கிட்டு என்னை அடிச்சாங்கம்மா, என்னை பெட்டி அடிச்சாம்மா அந்த ஆள், அந்த பொம்பளை என்னை அடிச்சாங்கம்மா, அதுக்கு தான்மா நான் தாலியெல்லாம் அவுத்து விசிறி போட்டு தாலியெல்லாம் போட்டாலாம் தாலியெல்லாம் அவுத்து விசிறி போட்டு என் துணியை ஒண்டி போய் என் புருஷன் எதுவுமே கேட்காத அவன் கை கறி உனக்கு இதாண்டி வேணும், அசிங்கமாக பேசியான், உனக்கு இதாண்டி வேணும்னு சொல்லிட்டு அவன் என்னை அடித்து கொஞ்சம் இட்டுன்னு போய் விட்டு வரேன்னு சொன்னான். எப்பா நான் இட்டுன்னு போய் அந்த பொண்ணை பஸ் ஸ்டாண்டில் விட்டுறப்பான்னு சொல்லிக்கிறான் அவன். அது அவங்க அம்மா அப்பா சொல்லி அந்த எதுக்குடா இட்டுன்னு போய் விடுற, அவள் போனா போட்டேன்னு சொல்கிறாங்களா. இப்போ நீ பொண்ணு பெற்றுந்தா அந்த வார்த்தை உன் வாயில வருமா? பொண்ணுக்கு என்ன வயசு? எங்கள் பொண்ணுக்காம்மா 23 வயசு. எங்கள் பேரனுக்கு வந்து 5 வயசு ஆக போகுது. எங்கள் பேரனுக்கு அம்மாவை விட்டு கொஞ்ச நாள் எங்கள் பொண்ணுக்கு 3/4 எங்கள் பேரன் பேசலையே, குழந்தைய மகன் பிடிங்கிட்டானே, இவனும் இது மாதிரி பண்ணுறானே. நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து இவனுக்கு தானே சம்பாரிச்சு கொடுத்தோம். வீடு கட்டினா நல்லா நகையெல்லாம் வச்சு போட்ட நகையெல்லாம் வச்சு வீடு கட்டினா எல்லாத்தையும் பண்ணின்னு இவன் வேற ஜோக்கில் இருக்கிறதுனால எங்கள் பொண்ணு மேலே பை வச்சு எங்கள் பொண்ணை அனாவசப்படுத்தி பண்ணிட்டான். அட்வொகேட் சரண்யா மேம், இந்த விஷயத்தில் என்ன பண்ணலாம் மேம்? முதல்ல வந்து அவங்க பொண்ணை வந்து நம்ம எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டு எடுப்போம். லாஸ்ட்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில், அதாவது அவங்க மாமியார் வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டிலேருந்து தான் இப்போ காணா போயிருக்காங்க இல்லையா, உங்கள் வீட்டிலேருந்து போயிருக்காங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கலைஞர் ஸ்டேஷனில் 4 போட்டோ கொடுத்து எங்கள் பொண்ணை காணன்னு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா? எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்க மேடம். அவங்க எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணி எல்லா ஸ்டேஷன்லையும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க அதை பார்த்துப்பாங்க. மீன்வைல் இன்கேஸ் அவங்க கிடைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் தான் தோணுது. ஏன்னா ரொம்ப அவங்க குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. கணவராக பண்ண வேண்டிய எந்த விதமான விஷயங்களும் அவர் பண்ணலை. குழந்தைய அவங்க கஸ்டடியில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க மேலே நீங்கள் ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதாவது
அவங்கள வந்து அவங்க பண்ண தவறுகளுக்கு அவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதுக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். ஆனால் இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் வந்து எதுக்கு கொடுக்கணும்னா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தொடர்ந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேளுங்க. அவங்க கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. நீங்கள் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் எதுக்கும் கொடுத்து வச்சுருங்க. இன்கேஸ் இப்போ வந்து அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களா என்னன்றதும் நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குன்றதையும் நீங்கள் காவல் நிலையத்தில் வந்து தெரிவிச்சிருங்க. முதல்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை வந்து பொண்ணை கண்டுபிடிக்கிறது தான். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஓடுறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்ட பேசி என்னன்னு பார்த்து வீட்டில் பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துருங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது மேடம். எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது, பையனுக்கு 7 வயசு ஆகுது. இது வரைக்கும் பிரச்சனை தான். லவ் மேரேஜ் மேடம் எங்களுது. நான் வந்து 1.5 வருஷமாக அவரை லவ் பண்ணேன். அப்போ வந்து 1 மாதத்துல நான் அவர் கூட பழகிட்டேன் நான். அதனால திருப்பி 2வது யார் மேரேஜ் பண்ணுறது, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கல்யாணம் ஆகும், எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகும்போது 40 வயசு. இல்லை லவ் மேரேஜ் 1.5 வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க. 1.5 வருஷம் லவ் பண்ணி அப்புறம் என்ன 1 மாதம் இடையில 1 மாதம் பழகிட்டேன். ஓ 1 மாதம் பழகுனதுனால என் பொண்ணு ஃபார்ம் ஆயிடுச்சு, கன்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலயமா ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த மாதிரி அந்த பொம்பளைய வந்து அவங்க வீட்டுக்காரன் வச்சுருந்தாம்மா, அவங்க வீட்டு பொண்ணை தான் அவன் உங்கள் வீட்டுக்காரன் வளர்க்குறான். அதனால நீ உன்னை வந்து ரொம்ப தெய்வமாக நினைக்கிறான். ஏன்னா வந்து என்கிட்ட வந்து அவர் சொன்னது வந்து அக்கான்னு சொன்னார். லவ் பண்ணும்போது 1.5 வருஷமாக லவ் பண்ணும்போது அக்கான்னு சொன்னார். அக்கா இறந்துடுச்சு, அக்கா பொண்ணை தான் நான் வளர்க்குறேன், நீயும் சேர்ந்து வளர்க்குறியான்னு என்னை கேட்டார். சரி ஓகே அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்ட பிறகு 1 மாதம் நான் பழகி 1 மாதம் என் குழந்தை நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு தெரிய வந்தது, அந்த பொம்பளையை வச்சுருந்தாரு, அந்த பொம்பளையோட பொண்ணு அது அப்படின்னு. நீ இந்த அளவுக்கு இவ்வளோ இதுவாக பேசுவேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, ஆமாம் அந்த பொம்பளையை நான் வச்சுருந்தேன், ஆனால் பொண்ணு வந்து எனக்கு பிறந்துச்சு அப்படின்னு ஒத்துக்கினாரு. ஒத்துக்கின பிறகு தான் அந்த பொண்ணை போய் இட்டுன்னு வந்துட்டார் மறுநாளே. அன்றைக்கி நான் சண்டை போட்ட அன்றைக்கி மறுநாள் போய் இட்டுன்னு வந்துட்டார். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, அப்போ நான் வேலை பார்த்துட்ருக்கேன். இட்டுன்னு வந்து 2 மாதம்தான் அவர் வச்சு பார்த்துருந்தாரு. 3வது மாதம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவர் கூட. சரி அவர் பொண்ணுன்றாரு, பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு, அவர் பொண்ணுன்றாரு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 6 மாதம் நான் பார்த்துருந்தேன் மேடம். 7வது மாதம் குடும்பத்தோடு வந்தாங்க. அந்த பொம்பளைக்கு லேடி இது தங்கச்சிங்க, அக்கா தங்கச்சிங்க, பாட்டி, தாத்தா, அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அவங்க அப்பா, அவங்க அண்ணன் எல்லாம் குடும்பத்தோடு வந்து எங்கள் இடத்தையும் கூடு, என் பொண்ணையும் கூடு, நீ ஏன் வச்சு குடும்பம் பண்ணினுங்கிற அப்படின்னு வந்து கேட்டு சண்டை பிடிச்சி அவரை அடித்து. அப்போ தான் மேடம் எனக்கு தெரியும் இந்த பொண்ணு. உங்கள் வீட்டுக்காரர் அடித்தாங்க? எங்கள் வீட்டுக்காரை வந்து குடும்பத்தோடு அடித்தாங்க. அடிச்சு நீ எப்படி என் பொண்ணை பார்த்துக்கலாம், எங்கள் வீட்டை கூடு, எங்கள் பொண்ணை கூடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிக்கின்னு போயிட்டாங்க. இத்தனை வருஷமாக நான் அந்த பொண்ணு டச்சப்பே இல்லாத இருந்தார். இப்போ ஒரு 3 வருஷமாக அவங்க சித்திக்கிட்ட சண்டை போட்டுக்கின்னு தனியாக வந்து இருந்துட்டு இந்த ஆள் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கின்னு இந்த ஆளுக்கிட்ட பணம் வாங்கி 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 செலவு பண்ணினுங்கிறான் மேடம். அந்த பொண்ணை தனியாக வச்சுக்கிட்டு கேட்டா வந்து எனக்கு பிறந்துச்சு, நீ என்ன கேட்குற, அது பெரிய பொண்ணு, இது சின்ன பொண்ணு, இது சின்ன பிள்ளை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் 2 குழந்தைங்க மேடம். எனக்கு 2 பசங்க, அவன் மூலமாக பெற்றது 2 பசங்க. ஆனால் ப்ரூஃப் கொண்டு இருக்குது மேடம். அந்த பொண்ணு வந்து அவனுக்கு பிறக்கலன்னு ப்ரூஃப் இருக்குது மேடம். இல்லை அவருக்கு பிறக்கலன்னு ப்ரூஃப் இருக்கு. அதே மாதிரி வாய்ஸ் கால் இருக்கு. வாய்ஸ் காலில் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க அப்பா பேர் வேற, அம்மா பேர் வேறையா? அட்வொகேட் சரண்யா மேம், இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது? அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் கேளுங்க. அவங்க அந்த பொண்ணுக்கு அம்மா யார்? அவங்கள பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல மேடம். அவங்க அப்பெல்லாம் வந்து அவர் கூட பழக்கமா இல்லை. அவர் முத்துலட்சுமி. அவங்க கூட கான்டாக்ட்ல இருந்திருக்காரா இவரு? அதுக்கு முன்னாடி மேடம், நான் வரதுக்கு முன்னாடி கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. குடும்பம் நடத்திட்டு இருந்தார் மேடம். அவங்க கூட குடும்பம் அந்த வீட்டுல நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த வீட்டுல நடந்துச்சு. அவங்க இறந்துட்டாங்களா? இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க ஊரோட. இந்த பொண்ணு, அதாவது அந்த உங்க கணவர் ஒருத்தர் கூட இருந்தாங்கல்ல, அவங்களோட பொண்ணை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க இவங்க இறந்ததுக்கு அப்புறம். ஆமா. இவங்க எப்படி இறந்து போனாங்க? அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் கூட்டின்னு போயிட்டாங்க. அதான் இவங்க எப்படி இறந்து போனாங்க? கேன்சர்ல இறந்து போயிருக்காங்க. வயசு
வயசுலாம் தெரியாது மேடம். அவங்க எப்படி அவங்களுக்கு இருப்பாங்க, ஏதா அவங்களுக்கு இருப்பாங்க, கல்யாணம் அத பத்திலாம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு மேடம். கல்யாணம் ஆயிருந்துச்சா? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பொண்ணு, 2 புள்ள. ஓகே. ஒரு புள்ள ஒண்ணு, ஒரு பொண்ணு ஒண்ணு. அந்த பொண்ணு ம். இன்னொரு புள்ள ஒருத்தன் இருக்கான். அந்த கணவர் என்னானாரு? இப்பதான் இறந்தாரு, ஒரு 3 வருஷம் ஆகுது. அவரு அவங்களோட அவர் இருந்தாரு 3 அந்த வருஷம். சர்டிபிகேட்ஸ்லலாம் அந்த 2 பொண்ணுங்களுக்கும் அவங்க தான் அப்பா அம்மான்னு இருக்காங்க. ஆனா 2 பேருமே இறந்துட்டாங்க இப்போ. ஆமா. இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் அவங்க. ஓகே. பொண்ணு மட்டும் பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு மட்டும் கான்ட்ராக்ட்ல இருக்குது மேடம் இன்னும். இப்ப கூப்பிட்டுட்டு போய் அவங்க எந்த ஊர்ல வச்சிருந்தாங்க அந்த பொண்ணை? திண்டிவனம். திண்டிவனத்துல வச்சிருந்தாங்க. திண்டிவனத்துல இப்ப எங்க வச்சிருக்காங்க. இருக்காங்க? இப்ப வந்து இவர் வச்சிருக்காரு, ரகசியமா வச்சிருக்காரு. வேற இவர் எங்கேயோ வச்சிருக்கிற இடம் எனக்கு தெரியாது இப்ப. தெரியல. ஓகே. ஆனா போன்ல ரெகுலரா பேசிட்டு போன்ல இருக்காங்க. ரெகுலரா பேசிக்கின்னு பைசா வாங்கி காசெல்லாம் வாங்கிக்கிட்டு ம். நல்லா அப்பா அப்பான்னு பேசிட்டு இருக்கு சரி, மேடம். ஓகே. இப்போ உங்களோட கணவருக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ரேஷன் கார்டோ இல்ல ஓட்டர் ஐடியோ எதுவுமே இல்ல மேடம். அதுக்கு தான் ப்ரூஃப் எடுத்துன்னு இல்ல இல்ல வந்திருக்கேன் உங்களோட எதுவுமே இல்ல. உங்களோட பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? மேடம். எதுவுமே இல்ல மேடம். அவங்களுக்கு அப்பான்னு சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட் எதுவுமே நீங்க இன்னும் பர்த் சர்டிஃபிகேட்லாம் இருக்கு. பர்த் சர்டிபிகேட்ல ஆனா அவங்க பேர் ரேஷன் கார்டு இல்ல. இல்ல இல்ல பர்த் சர்டிபிகேட்ல அவங்க அப்பா பேர் இருக்கா? ஆமா. ஐ மீன் உங்க கணவரோட பேர் பர்த் சர்டிபிகேட்ல இருக்கா? இருக்கு. ஸ்கூல்லாம் சேர்த்துட்டீங்களா? இருக்கு மேடம். இல்ல இல்ல ஸ்கூல்ல வந்து அப்பான்னு சொல்லி அவரை தானே ஸ்கூல்ல சேர்த்து சேர்த்திருக்கோம். ஸ்கூல்ல இப்ப ரெகுலரா போயிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு 2 குழந்தைங்க இல்லையா? 2 குழந்தைங்க. நீங்க உங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு வேற ஏதாவது சாட்சி இருக்கா? வேற எதுவும் சாட்சி இல்ல மேடம். ஆனா அவரு சாட்சி இல்லாதனால தான் இப்ப வந்து என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண. எனிவே உங்களோட குழந்தைங்களோட சர்டிஃபிகேட்லலாம் அவர் வந்து அப்பாவா இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணலனாலும் அவர் வந்து அவங்களுக்கு வந்து அவர் வந்து அப்பா தான். சரிங்களா? உங்களை வந்து கல்யாணம் பண்ணி அவருக்கு இதுக்கு முன்னாடி யார் கூடயா கல்யாணம் நடந்திருக்கா? யாருமே இல்ல மேடம். நான் தான் மேடம் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுல அது கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் தான் மேடம். நிச்சயமா தெரியும் மேடம். அவரோட ஊர்ல குழந்தைங்கள இப்போ எனக்கு பிறந்தது தான் மேடம். இல்ல இல்ல அது பிறந்தது தான். ஓகே ஓகே. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா திருநீர்மலையில அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? இருக்கு. அவங்க அப்பா வந்து சொத்து எழுதி கொடுத்திருக்காரு. இவருக்கு எழுதி அவங்க கொடுத்திருக்காரு. தம்பிக்கும் இவருக்கும் வாக்குவாதமா இருக்கு இப்போ. சரி, ஓகே. சோ அவங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்க? அப்பா அம்மாலாம் இல்ல. தம்பி இருக்காரு, தம்பி மட்டும் தங்கச்சி இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. ஓகே. அப்ப நீங்க வந்து கோர்ட் வந்து அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அவரோட salary அதுதான் மேடம் நானும் கேக்குறேன். நீ எங்களுக்கு அத்தாச்சு அங்கதான் இருக்கு. அது ஏதாவது எங்களுக்கு பண்ணி கொடு அப்படின்னு தான் நாங்க கேக்குறோம். ஓகே. நீ எப்படின்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு போய் எப்படின்னா அந்த இடத்துல பண்ணிட்டு போ. ஃபுல்லா கேட்டுக்கோங்க. அதாவது நீங்க வந்து வாய் வார்த்தையா பேசும்போது அவங்க வந்து யாரும் ஒத்துழைக்க போறது இல்ல. நீங்க உங்களுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு வேணும், இல்ல நிச்சயமா தீர்வு வேணும் அப்படின்னா நீங்க வந்து நீதிமன்றம் மூலியமா உங்களுக்கு ஒரு நீதி வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். நீங்க எவ்வளவு வருஷமா செப்பரேட் ஆகிருக்கீங்க? தனியா எத்தனை வருஷமா இருக்கீங்க? தனியா இல்லையா ஒன்னா தான் இருக்கீங்களா? ஒரே வீட்ல தான் மேடம். ஏன்னா வந்து எனக்கு போறதுக்கு இடம் கிடையாது. இடம் கிடையாது. ஓகே. அவரு போறதுக்கும் இடம் ஒரு கிடையாது. டிவோர்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுல சில ரீசன்ஸ் இருந்தாதான் நம்ம டிவோர்ஸ் வாங்க முடியும். ஒண்ணு வந்து கொடுமைப்படுத்துறாங்க, இல்ல வந்து உங்களை வந்து பிரிச்சு உங்களை துரத்திட்டாங்க, அடிக்கிறாங்க, இல்ல டவுரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ உங்ககிட்ட இப்போ பெருசா எதுவும் ரீசன்ஸ் இல்லை. அவங்களோட பொண்ணை வந்து வச்சுட்டு அவங்க கூட எல்லாம் பண்ணிட்டு அது இருக்காங்க. ஒண்ணு மேடம். இன்னொன்னு வந்து அவர் சொல்றது என்னன்னா என் பொண்டாட்டி இடம், என் பொண்ணு இடம், வீட்டை விட்டு வெளியே போகணும். வெளில ஒரு துரத்துறாரு. 5-6 தடவை வீட்டை விட்டு என்ன நீங்க தொட்டி. ஏதாவது ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன் மேடம். ஓகே. அண்ட் ஆல்சோ உங்களை அடிக்கிறாருன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து டிவோர்ஸ் வந்து கோர்ட்டில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அவரோட சம்பளத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணி கோர்ட்டில் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து எனக்கு எப்படியாவது டைவர்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க மேடம். அதான் மேம், டிவோர்ஸ் வாங்கிட்டு அவரோட சேலரியில இருந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கும் ஜீவனாம்சம், உங்க குழந்தைங்களுக்கு ஜீவனாம்சம். இன்கேஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தா ப்ராப்பர்ட்டியில உங்க குழந்தைங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்கும் தனியா நம்ம நீதிமன்றத்தை அணுகணும்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது மூலியமா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்க கேட்குற தீர்வை உங்களுக்கு நீதிமன்றம் மூலியமா நீங்க வாங்கிக்கலாம்.